நான் இப்பொழுது கேரட் பீன்ஸ் கட் பண்ணியாச்சு. சப்பாத்தி கிரேவிக்கு மீல் மேக்கர் கொஞ்சம் சுடுதண்ணியில் ஊற போட்டு அதை நல்லா பிசைஞ்சு அதெல்லாம் பிழிஞ்சு எடுத்துக்கிறணும். அப்புறம் கொஞ்சம் 4 பொட்டேட்டோ, பட்டாணி கொஞ்சம், பல்லாரி வெங்காயம், பச்சை மிளகாய் 1, மல்லித்தலை, பட்டை, கிராம்பு எடுத்து வச்சுருக்கேன். நான் தாளிக்கிறதுக்கு தக்காளியை போட்டு நன்றாக கிளற வேண்டும். தக்காளி நன்றாக வணங்கவும். சிறிதளவு கரம் மசாலாவும் போட்டு சேர்த்துருக்கேன். அதையும் போட்டு நன்றாக வதக்க வேண்டும். நன்றாக வதங்கிய பிறகு சிறிதளவு தண்ணி ஊற்றி 2-3 நன்றாக வேக விட வேண்டும். பிறகு இந்த காய்க்காக ஒரு விசில் விட்டுட்டு அதற்கு பிறகு பட்டாணி, உருளைக்காய், டொமேட்டோ, பட்டாணியும் சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துட்டு நன்றாக 2 விசில் விட வேண்டும். இரண்டு விசில் வந்துவிட்டது. அதன் பிறகு 1 ஸ்பூன் கடலை மாவை சிறிதளவு தண்ணீரில் நன்றாக கலக்கி அதை இறக்கி வைத்த பிறகு ஊற்றி அது நன்றாக கொதித்து காய்ந்த பிறகு மல்லித்தலை சிறிதளவு போட்டு பிறகு இறக்கி வைக்க வேண்டும். இப்பொழுது தேங்காய் விலையெல்லாம் அதிகமாக விற்பதால் தேங்காய் பால் ஊற்றுவதற்கு பதிலாக இப்பொழுது சுவையான சப்பாத்தி குருமா ரெடி. இன்னும் இறக்கி வச்சா சரியாக இருக்கும்.